ஆகப்பட்டதோ சுபத்ரா மாது. அப்படி இருக்கும் பொழுது என் நாடு என்ன தெரியுமா? சொன்னா தெரியுமா? டேய் அம்மா, இது என்ன நாடு? இது ஆந்திரா. ஆந்திராமா? நாடு தெரியாது அண்ணா. என் நாடாகப்பட்டதோ ஆன குந்தி அமராவதி பட்டணம். ஆன குந்தி அமராவதி பட்டணம். நீ என்ன சொன்ன? என் நாடாகப்பட்டதோ ஆன குந்தி அமராவதி பட்டணம். அதேதான் சொல்லுடா. ஏய் அத்த நீ சொல்லுடா. பானா நான் சும்மா வாங்கி என்ன வந்து சம்பாதிச்சு படுப்பேன். பானா சும்மாவா? அரேடா ஆன குந்தி அமராவதி பட்டணம். ஆன குந்தி அமராவதி பட்டணத்தை ஆளக்குடி நான் வசுதேவனுக்கும் நான் தேவகி அம்மையாருக்கும் நான் பிறந்தபடியாலே எனக்கோ சுபத்ரா என்று பெயரிட்டார்கள். சுபத்ரா என்று பெயர் வைத்தார்கள். என் தாய் தந்தை இருவருக்கும் அண்ணா நான் மட்டும் பிறக்கவில்லை. 3 முத்துக்களாகவே பிறந்தோம். யார் யார்? முதலாக என் அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. இரண்டாவது வழியாக நான் யாருக்கு தந்தை தெரியுமா? யாருக்குமா தெரியுமா? சொன்னால் தெரியும். என் ஒண்ணே என் கூட பிறந்த அண்ணன், என் பாசக்கார அண்ணன், என் நேசத்துல ஒரு அண்ணன், என் ஆசைக்கு ஒரு அண்ணன், என் அந்தஸ்துக்கு ஒரு அண்ணன். டேய் நன்மாயே கண்ணன் தங்கையா. பொண்ணு நீ குளிச்சா தயாரிக்க ஜட்டில மண்ணு ஆத்துல குளிக்காத பொண்ணு. முதலாகவே என் அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பிறந்தார். பலராம சக்கரவர்த்தி இரண்டாவது முறையாக ஏழுமலையில் வாசம் புரிந்த குடி என் அண்ணன் எம்பெருமான் மாயக்கண்ணன் பிறந்தார். ஆமாடா, அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா கொஞ்சம் வீடியோ சுபத்ரான்னு பேரிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. சைலண்ட் ப்ளீஸ். இது ஒரு மணி எடுத்துடா 2 கையில வச்சுருந்தா எப்படிமா இப்போ மட்டும் எப்போ 2 ஷா கோலியோட நீ எப்படி பிறந்த? யாருக்கா? எங்க அப்பா கொத்தாரு, எங்க அம்மா வாங்கிட்டு போயிருக்காங்க. யாரோ கட்ட மாடு இப்படி வைக்க அப்படிங்க போடு. அது அப்படி கிடையாது. என் தாய் தந்தை வரைக்கும் நான் எப்படி பிறந்த தெரியுமா? எப்படிமா? நான் பிறக்கக்கூடிய ஒரு நாளோ ஒரு வெள்ளிக்கிழமை. நான் பிறந்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை? ஆமா. நான் பிறந்த நான் பிறந்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை. நான் பிறந்த பிறகு எனக்கு பேர் வைத்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை. எனக்கு பேர் வைத்த பிறகு நான் கன்னிப்புறம் வணங்கி மங்கைப்புறம் வந்தது வெள்ளிக்கிழமைடா. கன்னிகாபுரம் போய் மங்காபுரம் வந்தது வெள்ளிக்கிழமை. கன்னிகாபுரம் போய் மங்காபுரம் அதாவது நான் வயதுக்கு வந்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை.
நான் வடிவெல்லாம் நீ பாசறலாம் திருப்பின்றோம். தைச்சுப்பேன் ஆமா. அப்படி ஆ. நான் வயதுக்கு வந்ததும் வெள்ளிக்கிழமை. நான் வயதுக்கு வந்த பிறகு ஆ. எனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்ததும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை பார்த்த பிறகு ஆ தாய், எனக்கு ஆ. அவருக்கு ஆ நிச்சயதார்த்தமானதோ ஒரு வெள்ளிக்கிழமை தான். நிச்சயதாமனம் ஆகுது வெள்ளிக்கிழமை அது முடிந்த பிறகு ஆ. எங்க இருவருக்கும் ஆ திருமணம் ஆனதோ ஒரு வெள்ளிக்கிழமை. கல்யாணம் வெள்ளிக்கிழமை திருமணம் முடிந்த பிறகு ஆ எங்க 2 பேரும் எங்க போவாங்க? ஃபர்ஸ்ட் நைட் இப்போ ஆ மாமியார் வீடு போனதோ ஒரு வெள்ளிக்கிழமை. மாமனார் வீடு வெள்ளிக்கிழமை எங்க மாமி வீடு சென்ற பிறகு ஆ எனக்கு ஆ, எனக்கு அது ஆனது கூட வெள்ளிக்கிழமைடா பாவி. ஆயிடுச்சா அது கூட ஆயிப்போச்சா அது நடந்தது கூட ஒரு வெள்ளிக்கிழமைடா. வெள்ளிக்கிழமை அதாவது முதலே என்னது? ஃபர்ஸ்ட் நைட் மேப்ப நான் பார்த்துடலாம் இன்ஸ்டாக்கு பயந்து ஓடி வந்துக்கிறான் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் முதலிரவானதோ ஒரு வெள்ளிக்கிழமை. ஆ அது முடிந்த பிறகு நான் கர்ப்பம் தரித்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை. ஆ நான் கர்ப்பம் தரித்த பிறகு எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்ததோ ஒரு வெள்ளிக்கிழமை. எந்த ஐரம் என் மயிரை போடுங்க அவனுக்கு ஜாதகம் பார்த்தவன் நானும் மாதிரி எதாவது கேட்பேன் நாடா வெள்ளிக்கிழமை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன் யாரும் கெட்டவனே. நான் கூட பிறந்தேன் வெள்ளிக்கிழமை எனக்கு உகந்த நாள். எனக்கு கூட உகந்த நாள் ஒண்ணுக்குது என்ன கிழமை? சூப்பர் காம பேங்கரமாக்கும் பேங்கரமாக்கும் பேங்கர்மான்னா? பேங்கரமாக்கும் ஏய் மட்டி என்னது? நான் கூட பிறந்தனா எப்படி பிறந்தனா எங்க? பூலங்காம ஆ? பூலங்காம அவன் என்ன மொழி பேசுறான்? ஏய், புதன்கிழமையா? ஏய், சீ, சொல்லுடா, கழுதை. ஏய், கழுதைமான். சொல்லுமா அப்படி எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்ததும் வெள்ளிக்கிழமைன்னா எந்த தேவையா போய் ஏத்து கொடுக்குறான்னு தெரியல இந்த துணிங்கள அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையம்மா ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்ட் இந்த சொக்கா அப்படி மிஞ்சி போனா லிங்கி சரி எவ்வளவு சீக்கிரம் போனீங்க? 2500 ரூபாய் கட்டி. 850 ரூபாய் 4 ஏத்து கொடுத்த பாரு நானு ஏய், சீ, நான் வந்து செடியில் எடுத்தேன். நீரா சொன்னேன். ஏமா சத்தியமா சொல்றேன் அந்த மேல கடவுள் அந்த கடவுள் கூட போறாம ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்ட் இந்த ஷர்ட் இந்த லிங்கி ஒரு ஆம்பளைய பாரா ஒரே லிங்க கட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடுவான் ஆனா பொம்பளைக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு புடவை ஏன்டா பாவி, என் மார்- டேய், எங்க மாரு கஷ்டவா, என் முறை கெப்பு. என் மயிறு கஷ்டம் இவங்களுக்கு டேய், எல்லாம் வந்து எங்க மாரு கஷ்டம். இதா? மாரு கஷ்டம். மயிறு கஷ்டம் டேய், ஊரை வாயே. உங்களை சொல்லக்கூடாது மேல உட்கார பாரு நரேந்திர மோடி அவரை சொல்லணும் மொத்தம் 100 நாள் வேலை கொத்தாரு ஒரே பொம்பளை கூட ஆம்பியனை மதிக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு மூஞ்சனை மதிக்கிற மூஞ்சன் சொல்லி பார்க்கலாம் ஏமா சும்மா போமா நம்ம அம்மா வயசை விட்டு 2 பேரும் ஸ்டேட்டஸ் போட்டாங்க இது அப்படியே போடி யூடியூப்ல 2 பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க கத்தில வெட்டுறான் அந்த பக்கம் போனேனா அம்மா மணி இப்படி வா மணி ஏய், நானே வர இருக்குதுண்ணா. நம்ம அம்மா வயசை விட்டு நம்ம அக்கா வயசை விட்டு காலைக்கு கூட வாங்க ஓடிக்கிட்டு கேளுங்க இத்த கையில் பிடிக்க முடியல ஒரு பாண்டு ஒண்ணு எடுத்து போட்டுக்குது ஒரு கந்த ஒண்ணு எடுத்து போட்டுக்குது பச்சை வாட்டுக்காங்க தண்ணி பூச்சி போட்டுச்சிங்களாண்ணா வாங்கலாண்டி போலாம் எங்க போறாங்க நாங்க வேலை செய்ய போறோம்டா. என்ன வேலை என்ன? 100 நாள் வேலை. என் மயிர் வேலை செய்யுது போமா இப்போ டேய், என்னது? ஆமா நாங்க 100 நாள் வேலை செய்ய போறோம்டா பாவி. அம்மா நாங்க வெயில கஷ்டப்படுறோம்டா பாவி. கேக்குறீங்க ஒரு ஆம்பளை சும்மா சாயத்துக்கு 2 மம்டி மண்ணை தான் வாரி போடுவான் அதுல 3 மம்டி மண்ணு எக்ஸ்ட்ரா வாரி போட்டா உங்க வாயில போட்டு பாரியாமா எனக்கு அவ்வளவு மண்ணை போட்டீங்க எனக்கு அவ்வளவு மண்ணை போட்டா கொட்ட வச்சு தலைவன் தான் அந்த 2 மம்டி மண்ணை எடுத்துட்டு போய் கரை மேல கொட்ட சொன்னா கட்ட சொன்னா கரை மேல ஏறி கரை மேல இருக்கிற மண்ணை திருப்பி ஏறில தள்ளுறீங்க நாடி பொம்பளை மாத்தல் வாங்குறானே. ஆமா அந்த 2 மம்டி மண்ணை சாணக்கூடிய எதுக்கா ஏன்? எதுக்கா எதுக்கு? மண் வாரி கொட்ட மண் வாய்ச்சி மூடு வாய். அதுக்கு தான் நாங்க எடுத்துட்டு போறோம். அண்ணா கிடையாது மொத்தம் சூத்துக்கு போட்டு உட்காந்துக்கிறதுக்கு இப்ப 3 குரூப்பா பிரிச்சாங்க கக்கலாம். எப்படி கேட்க மாட்டேன் எப்படி? ஏமா இங்க எப்படி நம்ம தெரியாது எங்க ஊர்ல எங்க மூத்த மாமரி எல்லாம் கணக்குறாங்க மத்த அணக்கூடிய காவுக்கத்தை கிடந்து அணக்குள்ள சாதனமா உட்கார வேண்டாம் உக்காண்டாங்கன்னா அத்தி எடுத்து ஊற முத்திய வாயில் போட்டுனாங்க என்னடா அது? சொல்லு. ஒருத்தர் பக்கத்து உட்காங்க பாயிண்ட் போய்க்கா அந்த போய் டெய்லி அங்க வர்ற நம்ம மேய்க்கவா அப்படின்னு வாங்க இதெல்லாம் எப்படி ஏய், அதுக்கு சொல்லுவாங்க அந்த கதை உனக்கு தெரியுமா எங்க நாத்தனார் போன வாரமே சொல்லிட்டான் இப்படி வாரம் போந்தா ஊற முடிக்காதீங்களே பேசி பில்லு வாங்குறீங்களே அட்டிங்கம்மா ராஸ்கோல் தராஸ்கோல் வாயா முறி எட்ட பாடுகோல்
என்னடா பூசைக்குதுங்க கஷிகால் கோயிலுக்கு அம்மா, போயிட்டு இரு, இரு. இப்படிதான் எங்க மாமியார் என்ன பண்ணாங்க நான் கூத்தாட்டி மேக்கப் தாடிக்கிறேன் அப்பதான் போன் பண்ண என் பொண்டாட்டி என்னங்க என்னங்க எங்க இருக்கிறேன்னா இப்ப தாண்டி கூத்து முடிஞ்சது மேக்கப் தாடிக்கிறேன் என்ன உடனே எங்க மாமியார் எடுத்துக்கணும் என்னவா அந்த தோமிக்கா வந்தானோ இல்லையாமா அப்படின்னா நல்லா காதுல கேட்டுக்கணும் பூச்சி கூட பூசுறீங்க நொறுக்குன்னு குத்துவேன் எப்போ வரானம்மா அப்படின்னா காதுல கேட்டுக்கணும் துட்டை வாங்கிக்கணும் பைக்ல யாரு பாரு ஓனர் வாட்டி போன் பண்ண என் பொண்டாட்டி என்னங்க வந்துட்டீங்களாங்க அண்ணா இப்ப தாண்டி பைக் யாருண்ணா அப்படின்னா சரி சீக்கிரமா சாப்பாடு ஆக்கி 100 நாள் வேலைக்கு வா நாங்க வேலைக்கு போய்க்கிறோம் அப்படின்னா சரி போங்க போங்கன்னு சொல்லிட்டு நேர போய் ரசம் வச்சுக்கின்னு அப்பத்த வறுத்துக்கின்னு மொத்த 100 நாள் வேலைக்கு போறேன் குரூப்பா உக்காந்துக்கிறாங்க ஏ குரூப் பி குரூப் சி குரூப் ஏ குரூப் சூப்பர் குரூப் பேன் குத்துற குரூப் பி குரூப் தாயார் குரூப் சி குரூப் சூப்பர் குரூப் ஏமா இப்ப சொன்ன ஒரு மட்டும் வாயில் போட்டு மாட்டுறாங்கன்னு அந்த மாதிரி கதை துணி வெயில் காலமெல்லா வெய்ய காலத்துல 3 குரூப் விட்டுறாங்களா 2 குரூப் ஒன்னு பேன் குத்து ஒன்னு தாயம் ஆடுது ஒன்னு சூப்பர் குரூப் காத்து ஓட்டலன்னு வச்சுக்கோ சுத்தி உக்காந்து நாடகத்து கதைகளை பேசிக்கின்னு காத்தே ஓட்டல்றியா ஒரே பங்க்ஷில இருக்குதா ஆறு போட்டு சுத்திங்குது எத்தனை பேரனா பார்த்து போய்கிட்டுமா அம்மா அப்படித்தான் எங்க மாமியார் சொல்லிட்டா அம்மாவை ஏத்துக்கின்னு போறேன் என் மாமியார் லாஸ்ட் குரூப் அன்னைக்கு போய் உங்களை இப்படி பார்த்தா பெரிய வேப்ப மரத்துல தேடு கூண்டு கட்டி வச்சுக்குது நல்லா பாத்துக்கினேன் என் மாமியார் கேட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கினேன் கோவம் வந்தது அம்மாவை எடுத்து விட்டு கல்ல தேடு கூண்டு மேல பைக் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மாவை முடிய முடிச்சு பிடிங்கி விட்டுச்சு என் மாமியாரை கூட்டு போய் ஆம்புலன்ஸ்ல எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் போட்டு வச்சுக்கிறாங்க சரி மாமியாரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தேசன வாய பயமோ 2 இளநீரும் வாங்கிட்டு போனேன் என் மாமியார் வீட்டுல எப்படி பாத்துங்கிறான்னு கேட்க மாட்டேன் சூப்பரா பாத்துங்கிறான் எப்படி சொல்றேன் மருமகனே அப்படி பாத்துங்கிறா நேரா போனேன் மாமியாரா எப்படி மாமியார் மருமகனா குத்துடா என்னடா முள்ளு ஆமா முள்ளு நேரா போயா மாமியாரா ரொம்ப டயர்டாப்பா இந்த வாயை பார்த்தா துண்ணு என்னன்னு கேட்க மாட்டேன் வாயை போயிட்டோம்னா கக்கா ஒரு முள்ளு குத்துன்றான் சரியா இந்த எல்லீரனா குடி மாமியாரா குடிச்சாங்களா இல்லடா எல்லீர் குச்ச ஒண்ணு போறோம் முள்ளு குத்தும் அந்த மாதிரி பல பாட்டுறப்பல நீங்க கூட என்ன பொங்கலைங்க நெக்ல பாட்டுனா புளிய கழிச்சு விட்டு இங்கேதான் விட்டு பாரு தேடு அப்படி அண்ணா நான் வெள்ளிக்கிழமை பிறந்ததுனாலே எனக்கு கொல்லிக்கண்ணி சுபத்ரா ஆமா அது மட்டும் கிடையாது நான் எந்த வீடு எட்டி பாக்குறேனோ இது வெறும் குட்டி செவரத்தான் போயிருக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் பெண்ணாக பிறந்தேன் நான் யாரும் அழைப்பேன் தெரியுமா அண்ணா சொன்னா தெரியுமா புறப்பட போகலாம் அந்த குந்தம்மா தேவி பெண்ணே குந்தம்மா தேவிக்கும் நாளைக்கு போய் இப்படி உட்காந்து என்ன கீஸ்ட்ரி தண்ணி உனக்கு குந்தம்மா தேவிக்கும் பாண்டமுத்திர மகாராஜனுக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தார்கள் 5 ராஜாக்களிலே நடு பிறந்த முந்தி முதலாக தர்மபுத்திர மகாராஜன் முறையாக மகன் கொண்ட பீமச்சேனன் 3வது முறையாக ஆணழகப்படுத்த அர்ஜுன மகாராஜன் 4வது 5வது நகுல சகாதேவர்கள் அப்படி 5 ராஜாக்களிலே வீட்டுக்கார் யார் தெரியுமா யாருமா சாமி யார் தெரியுமா ஒன்னே ஒண்ணு யார் தெரியுமா 2 எனக்கு திருவிதி லட்டு யார் தெரியுமா அண்ணா என் வீட்டுக்கார் பேராகப்பட்டதோ அர்ஜுன மகாராஜன் 5 ராஜாக்களிலே நடு பிறந்த ஆணழகப்படுத்த என்னை தொட்டு தாலி கட்டினார்
உனக்குதான் விசித்திரமா கட்டாரு தாலி. அப்படி அர்ஜுன மகாராஜனை மாறிட்டு நான் யாதொரு குறை இல்லாமல் நான் தீரும் திருப்புறனே எனக்கு முறையிட்டு பார்த்தால் குறை என்பதே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு நாங்க திருப்பி தேவைகள் தெரியுமா? எத்தனை பேருமா? வீட்டுக்கு போனாலும் மகேஷ் வீடு நம்ம இது வச்சுட்டு வந்துடலாம் சேர் வச்சுட்டு வரலாம் 1 20